கோடி ரூபாய் கல்வி நிதியை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லுகிறான். நான் கேட்கிறேன், எவன் ஒப்பமிட்டு போனா ஒன்றிய மோடி அரசுக்கு எழுதுற பணம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து செலுத்துகிற ஜிஎஸ்டி வரியில் 100 ரூபாய் வரினா 29 ரூபாய் நமக்கு திருப்பி பிச்சை போட்டுட்டு நீ பாக்கி 71 ரூபாயை திருடி கொள்ளையடித்து செல்கின்ற ஒன்றிய அரசுக்கு என்று ஏது நிதி? நீட்டு கொண்டு வர, கில்டிங் கொண்டு வர, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வர, மொழியாத தேர்வுகள், என் தமிழ் சமூகத்தின் பிள்ளை செல்வங்களை இந்த தேர்வு முறை என்பது அழித்தொழிப்பது, கல்வியை பெறாமல் தடுக்கிற அநியாய அக்கிரமங்களை செய்வது. என் தம்பிகள் யாராக இருந்தாலும் இங்கு பிரம்மமூர்த்தியோடு, இங்கு அமீரோடு, இங்கு சிறந்தோடு, இங்கு மோகனோடு யாரும் நீங்கள் முரண்படக்கூடாது. எந்த சூழலிலும் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற இந்த குடும்பத்தில் எக்காரணத்தை கொண்டு விரிசல் விழுந்துவிடக் கூடாது. 1 கோடி ரூபாய் கல்வி நிதியை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லுகிறான். நான் கேட்கிறேன், எவன் ஒப்பமிட்டு போனா ஒன்றிய மோடி அரசுக்கு எழுதுற பணம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து செலுத்துகிற ஜிஎஸ்டி வரியில் 100 ரூபாய் வரினா 29 ரூபாய் நமக்கு திருப்பி பிச்சை போட்டுட்டு நீ பாக்கி 71 ரூபாயை திருடி கொள்ளையடித்து செல்கின்ற ஒன்றிய அரசுக்கு என்று ஏது நிதி? வருதா புயல் வந்தா நிதி கிடையாது, ஒட்டி புயல் வந்தா நிதி கிடையாது, தானே புயல் வந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான இயற்கை பேர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி தர மறுப்பது, கல்வி நிதி தர மறுப்பது. மீண்டும் நாங்கள் விவசாயம் செய்யணும், கொத்தனார் வேலை செய்யணும், வண்ணார் வீட்டு பிள்ளை துணி துவைக்க போகணும், முடிவெட்ட போகணும், ஆச்சாரி பிள்ளை ஆச்சாரி தச்சர் வேலை செய்யணும் என்று மீண்டும் புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரிலே புதிய கல்விக் கொள்கையை என் மீது திணிக்கிறாய். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். என் பிள்ளைகள் முடிவு செய்யட்டும், அவன் எதை படிக்க வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்யட்டும். அவன் மருத்துவராக வரப்போறானா, பொறியாளனாக வரப்போறானா, கலை அறிவியல் படிப்படித்து படிக்க போகிறானா, அவன் விஞ்ஞானம் படிக்க போகிறானா என்பதை என் மாணவர் சமூகம் முடிவு செய்யட்டும். அல்லது அந்த மாணவர்களை பற்றி வளர்த்த ஆளாக்கி தாய் தந்தையர் முடிவு செய்யட்டும். இன்னைக்கு நீட்டு கொண்டு வர, கில்டிங் கொண்டு வர, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வர, மொழியாத தேர்வுகள், என் தமிழ் சமூகத்தின் பிள்ளை செல்வங்களை இந்த தேர்வு முறை என்பது அழித்தொழிப்பது, கல்வியை பெறாமல் தடுக்கிற அநியாய அக்கிரமங்களை செய்வது, அடுக்கடுக்கான துரோகங்களை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறார். காவேரியில் மேகதாது அணையை கட்டுவான் என்கிறார். கட்டிப்பார், வச்சுக் கொள்கிறேன். கச்சேரி சென்னையில் வச்சுப்பார். நீ மேகதாது கட்டு, வீரப்பன் இல்லை, பிரபாகரன் இல்லை, தமிழரசன் இல்லை என்று கவலைப்பட போவதில்லை. இங்கு 1000 தமிழரசர்களும் 1000 வீரப்பன்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். வேல்முருகன் கட்சி தேர்தல் இன்றி எம்எல்ஏ ஆகி, எம்பி ஆகி, மந்திரி ஆகி ஆட்சி பிடிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உயிரை கொடுத்தேனும் அந்த உரிமையை காப்பதற்கு களமாடுகிற தம்பிமார்களை தயார்படுத்துகிற பணிதான் வேல்முருகன் செய்துகிறான். வந்து பாருங்க, உங்களை எல்லாம் தொகுதி வாரியா கூப்பிடுறேன். புலியூர், இங்க பேசும்போது அருமை தம்பி மாரிமுத்து முருகானந்தங்கள் குறிப்பிட்டது போல் என் ஊருக்கு பேரே புலியூர். புலிகளோடு தொடர்புடைய ஊர். புலிகளோடு தொடர்புடைய இந்த புலியூர் என்கிற இந்த கிராமத்தில் குடிக்காத, சிகரெட் அடிக்காத, சினிமாக்காரனுக்கு ரசிகர் மன்றம் வைக்காத, பாலபிஷேகம் செய்யாத, பச்சை குத்தி கொள்ளாத, தன்னை 10 மாதம் சுமந்து பெற்று வாளாட்டி ஆளாக்கிய தாயை மதிக்கக்கூடிய, தந்தையை போற்றக்கூடிய நல்ல இளைஞர்களை தயார் செய்து பிரம்மமூர்த்தி போன்ற தளபதிகளை கையில் வைத்து ஆதிக்க அரச பயங்கரவாதங்களை தட்டி கேட்போம். கட்சி வைப்பு பாருங்க, 6 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி, 3 பேர் தான் வன்னியர். மீதி 6 பேர் என் தமிழ் குடிகளை சாதியை சேர்ந்தவன். என் தம்பி கரும்பலி கையரசனாக இருக்கலாம், என் தம்பி யுவராஜாக இருக்கலாம், என் தம்பி ராஜகுமாராக இருக்கலாம், என் தம்பி யுவராஜாக இருக்கலாம், என் தம்பி அமீராக இருக்கலாம், என் தம்பி திருநாவுக்கரசாக இருக்கலாம், என் தம்பி தங்கமாக இருக்கலாம். இன்னும் யாரும் எனக்கு சாதி பார்த்து நான் கட்சியில் பொறுப்பு தரவில்லை, சாதி பார்த்து நான் சேர்க்கவில்லை. இந்த வேல்முருகன் தலைமையில் இந்த 15 ஆண்டுக்குள்ளாகவே கட்சியில் 100%ல் 70% என் தமிழ் குடிகள் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிறது என்று சொன்னால் இன்னும் 10 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் வருவார். பிரம்மூர்த்தி சொன்னாங்க, இது எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை, வன்னியர்கள் 60% மேலே வாழ்கின்ற பகுதி. அந்த வன்னியனும் அந்த பாட்டாளியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் அதிகாரத்தை நோக்கி வருகின்ற போது எங்க அண்ணன் வேல்முருகன் என்று எங்களோடு கைகோர்க்கக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. எங்க மருத்துவர் ஐயாவுக்கும் பின்னாடி
இங்க இருக்கிறார நம்ம சேலம் எம்எல்ஏ அருள், கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. அவர் சில நேரத்தில் உண்மையை சொல்லுவார், சில நேரத்தில் தான் கட்சிக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார். நான் குறை சொல்லவில்லை, கேட்டு பாருங்க. எதிர்கால பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சேர்த்து தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை பாதுகாக்கிற அரணாக பாதுகாக்கிற கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கும். நான் கூட இங்க என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறேன். என் தம்பி முருகானந்தம், என் தம்பி மாரிமுத்தும், என் தம்பி அழகரசனும் நான் ரத்தம் என்று ஏற்றுக்கொண்ட ஒருவரை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரை குறித்து சிலர் பேசினார்கள். அது எனக்கு உடன்பாடு இல்லை, அதை நான் ஏற்கவில்லை, அதை நான் கண்டிக்கிறேன். கடந்து போகும், பங்காளி சண்டை வேண்டாம். ஈழம் என்கிற அற்புதமான லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, கற்பழிப்பு இல்லாத, சாதி சண்டை இல்லாத, மதவெறி இல்லாத ஒரு அற்புதமான தனித்தமிழ் ஈழம் என்கிற தேசத்தை கட்டி ஆண்ட என் தலைவன் மேதகு பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன் வீழ்த்தப்பட்டது சகோதரத்துவத்தால் தான். ஆதலால் நான் சொல்லுகிறேன், என் தம்பிகள் யாராக இருந்தாலும், இங்கு பிரம்மமூர்த்தியோடு, இங்கு அமீரோடு, இங்கு சிறந்தோடு, இங்கு மோகனோடு யாரும் நீங்கள் முரண்படக்கூடாது. எந்த சூழலிலும் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற இந்த குடும்பத்தில் எக்காரணத்தை கொண்டு விரிசல் விழுந்துவிடக் கூடாது. என் தம்பி புளியமுட்டி பிரபாக இருக்கலாம் அல்லது ஐயப்பனாக இருக்கலாம், யாருக்கு உங்களுக்கு கருத்து ஆச்சரியம் இருந்தாலும், கருத்து வேறுபாடு இருந்தாலும், எத்தனையோ ஒன்றிய செயலாளர்கள், இங்கே கூட அருமை தம்பி சுந்தர் அவர்களும், இங்கே கூட அமீர் அவர்கள் குடும்பத்தார்களும் வழிநெடுகளும் என்னை வரவேற்று எழுத்தி ஆராத்தி எடுத்தார்கள். ஆராத்தி எடுத்த தட்டுகளிலே 50 ரூபாய் கூட போடுகிற பழக்கம் எனக்கு இல்லை. காரணம், அவர்களை பிச்சைக்காரர்கள் போல் பாதிக்கின்ற பெரிய கட்சிகள், ஆண்ட திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகளுடைய பண்பாடு அது என்று அதை நான் ஒதுக்கி வைக்கிறேன். என் தாய்களையும் என் அண்ணன்களையும் என் உறவுகளையும் வழிநெடுக்க தட்டேந்து நிற்க வைக்கிற கலாச்சாரம் இல்லை. இங்கே கூட என்னுடைய அருமை தம்பி என் மீது இருக்கிற பாசத்தின் காரணமாக தாய்மார்களை நிறுத்தி, என் அன்பை தலைமை ஆட்சிக்கேட் பிரபா அவர்களும் அவருடைய ஊழியர்களை நிறுத்தி என் மேலே மலர்களை தூவினார்கள், பூக்களை தூவினார்கள். இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எனக்கு பிடிக்காது. ஆளுநர் மாலை எனக்கு பிடிக்காது. காலில் வீழ்ந்த கலாச்சாரம் எனக்கு பிடிக்காது. 2 லட்சம் ரூபாயை பிரம்மமூர்த்தி எங்கு பார்த்தாலும் வான விளக்குகள் போல் ஜொலிக்க வேண்டும் ஆன முழுவதும் என்று தன் தம்பிகளுக்கு கட்டளையிட்டு பட்டாசுகளை தயார் செய்தார். வேண்டாம் என்று சொன்னேன். உலகம் மாசடைந்து கொண்டிருக்கிறது, புவி வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இல்லாத ஒரு தமிழகம் படைக்க வேண்டும் என்பதற்காக தான் பச்சை தமிழகம் என்று கட்சியை நிறுவிய ஒரு போராளி, கூடங்குளம் அணை எதிர்ப்பு போராளி அண்ணன் சுப உதயகுமாரன் என் தலைமையை ஏற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார். ஒரு கட் அவுட் இல்லாத, காலில் விழாத, கலாச்சாரம் இல்லாத ஒரு அருமையான அரசியல் கட்சியை நடத்துவேன் என்றுதான் என் தம்பி கிருஷ்ணகிரி பிரபாகரன் என்னோடு இணைந்தான். என் தம்பி தங்கம் என்னோடு இணைந்தான். என்னுடைய நாகம்மாள் சதீஷ் அவர்கள் என்னோடு இணைந்தார்கள். அழகரசன் என்னோடு இருந்தார். இன்னும் எண்ணற்ற பேர் சொல்ல முடியாத ஐயப்பன் உள்ளிட்ட எண்ணற்ற தோழர்கள் இருந்தார்கள். தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்று ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பதற்காக தோன்றிய இயக்கம் தோழர் வெற்றிக்குமாரன், தோழர் ஜெகதீஷ் பாண்டியன், தோழர் அண்ணன் தனசேகரன், தோழர் புயந்தி மாறன், தோழர் தியாகராஜன், வழக்கறிஞர் திருச்சி பிரபு போன்ற தமிழக தேசிய தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு எந்த நேரத்திலும் தனித்தமிழ் ஈழ விடுதலைக்காக, விடுதலை புலிகளுக்காக எந்த தியாகத்தையும் செய்வேன் என்று சொல்லக்கூடிய இந்த தம்பிமார்கள் எல்லாம் வேல்முருகன் தலைமையை ஏற்று இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். இது திமுக மாதிரி காலில் விழுற கட்சி, இது அண்ணா திமுக மாதிரி 100 ரூபாய் 200 ரூபாய் கூட்டு வந்து உட்கார வைக்கிற கட்சி அப்படி என்று வரவில்லை. இங்கே என் அருமை சகோதரி நாகம்மாள் வந்திருக்கிறார். ஒரு பெண்ணாக தானும் தன் கணவரும் தன் பிள்ளையும் குழந்தையும் வீடு வீடாக சென்று துண்டு சீட்டுகளை விநியோகம் செய்து வீதிகளிலே தாங்களாவே சுவரொட்டிகளை ஒட்டி மக்கள் கைகளை பிடித்து ஒரு மாற்று அரசியலுக்கு என்னை தேர்ந்தெடுங்கள் என்று கேட்ட கரங்கள் என் கரங்களை பிடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அப்பேற்கற்ற தன் சொத்து பத்து நில பலம் எல்லாவற்றையும் வித்து தமிழ் தேசிய அரசியலுக்காக தன் குடும்பத்தை அழித்துக் கொண்டவர்கள் என்னை நம்பி வந்திருக்கிறார்கள். என் தம்பி முருகானந்தன் இங்கே சூழ்நிலைத்தானே 3-4 பேக்கரி, கார் வசதி வாய்ப்பு, நல்ல குடும்பம், எல்லாவற்றையும் அவன் ஏற்றுக்கொண்ட லட்சியத்திற்காக ஏற்றுக்கொண்ட உலகத்தில் எந்த தலைவனுடன் ஒப்பிட முடியாத பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவனுக்காக நான் ஒரு வாழ்க்கையை பெருவெடுத்தவன். இங்கே முழங்கி என்னுடைய திருவொற்றியூர் மாரிமுத்து 7 டிராவல்ஸ் வாகனம் வைத்திருந்து கட்சி செய்தவன், நாம் தமிழ் கட்சியை வடசென்னையில் உருவாக்கியவன். இன்றைக்கு 7 இல்ல 70,000 ஒரு 2 வீலர் கூட இல்ல, எல்லாவற்றையும் வித்து அந்த கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்தவன். இதை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற என் சகோதரன்
பிரபாகரன் கலைக்கூடம் என்று நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறாரே, மஞ்சள் சட்டை அணிந்து வீடியோ செய்து கொண்டிருக்கிறாரே, அவர் நாம் தமிழ் கட்சிக்காக உழைத்து தன் சொத்து பத்தை அத்தனையும் இழந்தவர்கள். இன்றைக்கு ஒவ்வொரு தம்பிமார்களா என்னை அணுகி அவர்கள் அணுகின்ற போது, இணைகின்ற போது, அவருடைய கடந்து வந்த பாதை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, கோடிக்கு அதிபதியாக இருந்தவர்கள், பேருக்கு தகுந்த மாதிரி தங்கம் வயரெல்லாம் உண்மையிலேயே கோடிக்காக இன்னைக்கு தெருகோடியில் நின்று தெருகோடியில் நிற்கிறார்கள். தன் குடும்பத்தை இழந்து வாங்கிய பணத்திற்கு வட்டி கட்ட முடியாமல். எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? இங்கே மேடையிலே பிரபாகரன் பணத்தை போட்டால் இங்க இருக்கிற அத்தனை யூடியூப், அத்தனை பேஸ்புக்கும் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணா ரிப்போர்ட் அடிச்சிருவான். பேஸ்புக் நிறுவனம் என்பது மேடையிலே என் தலைவன் படம் இல்லை, ஆனால் எங்கு பார்த்தாலும் என் தலைவன் பதாகிய பிரம்மமூர்த்தி வைத்தார்களே, அந்த தலைவனுக்காக இவற்றையும் செய்தார்கள். தனிப்பட்ட வேல்முருகனுக்காகவோ, தனிப்பட்ட சீமான்களுக்காகவோ, தனிப்பட்ட எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்காக அவர்கள் அந்த தியாகத்தை செய்யவில்லை, அந்த அர்ப்பணிப்பை செய்யவில்லை. அப்படி சொத்து பித்துகளை விற்று கடங்காரனாக நிற்கவில்லை. தான் ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய அரசியலுக்காக, தமிழீழ விடுதலைக்காக முகம் கொடுத்து நின்ற அந்த எண்ணற்ற போராளி தம்பிமார்களை அரவணைக்கிற இந்த கட்சி. அதே நேரத்தில் இந்த கட்சியை நான் கடலூர் மாவட்டத்தில் தொடங்கிய போது அது ஒரு குறுகிய பார்வையோடு பண்டூட்டி கட்சின்னா, கடலூர் மாவட்டத்து கட்சின்னா, விழுப்புரத்தை தாண்டலன்னா, சேலத்தை தாண்டலன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆலமரம் போல் உறுதி விட்டு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த மாவட்டத்தில் இருக்கிற நான் பெயர் படித்த இன்னும் படிக்க முடியாத எத்தனையோ தம்பிமார்களுடைய உழைப்பு இருக்கிறது. அவர்கள் வேர்வை சிந்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்று கூட வயது மூப்பின் காரணமாக கட்சி ஆரம்ப கட்டத்தில் கட்டமைத்த ஜெயமோகன் போன்றவர்கள் வரவில்லை. கரேத்தே வெங்கடேசனுக்கு எந்த பொறுப்புகளும் இல்லை, தாரை செந்தில்குமாருக்கு எந்த பொறுப்பும் இல்லை, தம்பி சவணமூர்த்திக்கு எந்த பொறுப்பும் இல்லை, ஜெயமோகன் அவர்கள் உடல்நிலையால் வர முடியவில்லை. ஆனாலும் கூட இந்த கட்சியை கட்டமைக்கின்ற போது தோளோடு தோள் நின்ற எண்ணற்ற தம்பிமார்களுடைய தியாகமும் அர்ப்பணிப்பையும் இந்த கட்சி என்றைக்கும் மறவாது. நம்ம தம்பிமார்கள் சில பேர் நினைக்கிறான், அண்ணனுக்கு இந்தாண்ட பிரம்மமூர்த்தி வந்துட்டாரு, இந்தாண்ட பிரம்மமூர்த்தி தம்பி வந்துட்டாரு, 10-20 வழக்கறிஞர்கள் வந்துட்டாங்க, செல்வம் வந்துட்டாரு, சிலம்பு வந்துட்டாரு, பாஸ்கர் வந்துட்டாரு, இன்னும் பல பிரமுகர்கள் வர இருக்கிறாங்க, நம்மளெல்லாம் அண்ணன் கைவிட்டுவாரோ என்று எல்லளவும் எல் முனை அளவு கூட உங்களுக்கு ஐயம் வரக்கூடாது. அப்படிப்பட்டவன் அல்ல உங்கள் அண்ணன்.